கர்நாடகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநரை சந்தித்து காங்கிரஸ் அளித்த ஆதரவை ஏற்றுக்கொண்டு ஆளுநரை சந்திப்பதற்காக மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சி தலைவர் குமாரசுவாமி கடிதம் எழுதியிருக்கிறார். இன்று மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் ஆளுநரை சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டு அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். சொல்லுங்க. ஜேடிஎஸ் தலைவர் குமாரசாமி காங்கிரசின் ஆதரவை ஏற்றுக்கொள்வதாகவும் இன்று மாலை ஆளுநரை சந்திப்பதற்காக கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது பற்றிய விவரங்கள் என்ன? கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் தற்போது மதசார்பற்ற ஜனதாதளத்துடன் கைகோர்க்க தற்போது காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. அதற்கான ஆதரவை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தெரிவித்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் தற்போது மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய தலைவர் குமாரசாமி தற்போது கவர்னருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதாவது காங்கிரசினுடைய ஆதரவு எங்களுக்கு உள்ளது, காங்கிரஸ் எங்களுக்கு தற்போது ஆட்சி அமைக்க எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் எங்களை சந்திக்குமாறு, அதாவது நேரம் ஒதுக்குமாறு தற்போது கவர்னருக்கு கடிதம் எழுதியுள்ளார். 5:30 மணி முதல் 6 மணிக்குள் தங்களுக்கு அனுமதி அளிக்குமாறு கவர்னரை சந்திக்க அனுமதி அளிக்குமாறு தற்போது கர்நாடக ஆளுநருக்கு குமாரசாமி கடிதம் எழுதியுள்ளார். அந்த தகவல் தற்போது கிடைத்துள்ளது. மேலும் மதசார்பற்ற ஜனதாதளமும் காங்கிரசும் தற்போது இணைந்து ஆட்சி அமைக்கின்ற பட்சத்தில் தற்போது அதற்கான ஒப்புதல் கவர்னரிடம் வரும் பட்சத்தில் குமாரசாமி முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக பிரதேச காங்கிரஸ் தலைவர் பரமேஸ்வருக்கு தற்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கூட்டணி அமைச்சரவை அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. காங்கிரஸ் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் அமைச்சரவையில் 20 இடங்கள் காங்கிரசிற்கும் மதசார்பற்ற ஜனதாதளத்திற்கு 14 இடங்களும் ஒதுக்க தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. தற்சமயம் 5:30 மணி முதல் 6 மணி வரை தங்களுக்கு அனுமதி அளிக்குமாறு கவர்னர் அளிக்குமாறு ஆளுநருக்கு மதசார்பற்ற ஜனதாதள கட்சியை சேர்ந்த குமாரசாமி கடிதம் எழுதியுள்ளார். ராஜா, முழு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகே ஆளுநர் முடிவை வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். ஜேடிஎஸ் தலைவர் நேரம் கேட்டிருக்கிறார். வழங்கப்படுமா நேரம்? அதாவது இப்ப இன்னும் முழுமையான தேர்தல் முடிவுகள் வரவில்லை. இதுவரை 106 சட்டமன்றங்கள் 106 இடங்களை முன்னிலை வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே போல் 79 80 இடங்கள் வரை காங்கிரசும், அதே போல் மதசார்பற்ற ஜனதாதளம் 39 இடங்கள் வரை இருப்பதாக கூறப்படுகிறது, முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முழு விவரங்கள் வரவில்லை. இதுவரையில் முழு தேர்தலுக்கான அந்த முடிவுகள் இன்னும் வரவில்லை. இருந்த போதிலும் 2 கட்சிகளும் தற்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரப்படி 2 கட்சிகளும் இணையும் பட்சத்தில் இங்கு கர்நாடகாவில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தற்போது திரு குமாரசாமி கவர்னரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார். தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் காங்கிரசின் ஆதரவை ஏற்றுக்கொண்டு ஜேடிஎஸ் தலைவர் குமாரசுவாமி ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநரை சந்திப்பதற்கான நேரத்தை கடிதம் மூலமாக கேட்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம்.